வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் தயாராகலாம், காவலர் தேர்வுடைய கட் ஆஃப் மார்க் என்னவாக இருக்கும், இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போலீஸ் கான்ஸ்டபிளுடைய 2024 ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இதுதாங்க மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மக்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. இவர்களுக்குண்டான ரிசல்ட்டை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள், இந்த மதிப்பெண்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு போகலாம். சில தினங்களில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்கள் கைக்கு வந்துவிடும். அதனால் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 2லிருந்து 3 மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது, அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய ஃபைனலைஸ் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? ஸோ பிசி எக்ஸாமுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃபில் 2024 கட் ஆஃப் என்னவா இருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு? பெண்களுக்கு ஆண்களை விட 5 மதிப்பெண்கள் குறைவாக தாங்க இருக்கும். ஸோ யூஆர் கேட்டகரியில் கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்ப யூஆரில் 50லேருந்து 54, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் அதே தான், பிஎஸ்டிஎம்க்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்க்குறப்ப என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49லேருந்து 53. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 42க்கு மேலே இருந்தாலே போதும். பிஎஸ்டி வச்சுருந்தாலும் 42 எடுத்திருந்தாலே போதும். பெண்களுக்கு இதுலேருந்து 5 மதிப்பெண்கள் குறைவாக இருக்கும். அடுத்து பிசி முஸ்லீம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 46லேருந்து 50 வரைக்கும் போகும். ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கும் பட்சத்தில் 42 எடுத்திருந்தாலே போதும். பிஎஸ்டிமாக இருக்கும் பட்சத்தில் 40 எடுத்திருந்தாலே போதுங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். 50லேருந்து 63 வரைக்கும் போகும். ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கும் பட்சத்தில் 40 வேண்டும், 40 இருந்தாலே போதும். பிஎஸ்டிஎம் வைத்திருந்தால் 45 இருந்தாலே போதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 2 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் குறைவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து எஸ்சி கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா 48லேருந்து 50 வரைக்கும் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 40க்கு மேலே இருந்தாலே போதும். பிஎஸ்டி வச்சுருந்தா 40 இருந்தாலே போதுங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி நம்ம பார்க்கலாம். 45லேருந்து 48. ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கும் பட்சத்தில் 40 இருந்தாலே போதும். பிஎஸ்டிஎம்மாக இருக்கும் பட்சத்தில் 40க்கு மேலே இருந்தாலே போதும். ஸோ இந்த மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ப்ரெடிக்ட் பண்ண மார்க் தான். ஸோ இதிலிருந்து 2-3 மதிப்பெண்கள் குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கவலையப்பட வேண்டாம். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மதிப்பெண்கள் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பட்சத்தில் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.